தாவேக அரசு அமைந்த பிறகான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் அர்லேகரின் உரையோடு தொடங்கியது. அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்ன சத்தம்? சங்கு சத்தம். கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. இனிமே உன் வாயில சட்டமன்ற நேரலை தொடரும். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடங்கியுள்ள நிலையில் நேரலை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேரலை என்பது நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. எதுக்காக? மானம் போயிடுமேன்ற பயத்தால. பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? இன்னிலிருந்து எல்லாம் மாறும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. எங்கடா இந்த ஏரியால அங்க இருக்கா? அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்ட விட மாட்டேன். டேய்! ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அட வெக்கங்கட்டவங்களா, இதுக்கு ஏன்டா வெள்ளையும் சொல்லியுமா அலையறீங்க? அதாவது சட்டமன்றத்தில் இனிமேல் முழு நேரமும் நாங்கள் நேரலையை போடுவோம். நேரலை எந்த ஒரு காரணத்தினாலும் நிறுத்தப்படாது. அங்க நடக்கிறத மக்கள் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். சட்டமன்ற நேரலையை தாவேகா ஒருபோதும் நிறுத்தாது. அப்படி இப்படின்னு வாயில வடை சுட்டது தான் ராஜ்மோகன். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இன்னைக்கு ராஜ்மோகன் பத்திரிகையாளர்கள் தயவு செய்து சட்டமன்றத்தை வெளில விட்டு வந்தது வாய்க்கு நேரா நல்லா மைக்க நீட்டுங்க. என்ன சொன்ன? இன்னைக்கு ராஜ்மோகன் பத்திரிகையாளர்கள் தயவு செய்து சட்டமன்றத்தை வெளில விட்டு வந்தது வாய்க்கு நேரா நல்லா மைக்க நீட்டுங்க. என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற? மைக் இருந்ததுன்னா அந்த ஆளு என்ன வேணாலும் வளருவான். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவன் ஒரு விதமா பதில் சொல்லுவான். அதெல்லாம் நம்ம கடந்த காலத்துல பாத்துருக்கோம். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு மிகுந்த இடத்துல இருந்து கொண்டு பல பொய்கள் மீண்டும் மீண்டும், அதாவது ஏற்கனவே இந்த கல்லூரிகளுக்கான அனுமதி குறித்து ஆன்லைன் போர்ட்டல் ஏற்கனவே 2022 ஓபன் பண்ணத தாவேகா செஞ்சதா சொல்லிட்டு இருக்க ஒரு அமைச்சர் தான் யாரு அப்படின்னா பொய் பேசுகிற ஆள் தான் ராஜ்மோகன். இப்ப நேத்து டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட், ஃபுல்லா டிரான்ஸ்பரன்சி, எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமேல் முழு நேரமாக சட்டமன்ற நேரலை ஒளிபரப்பப்படும் அப்படி இப்படின்னு வாயில வடை சுட்ட ராஜ்மோகன் இப்ப எங்க ஓடி ஒளிஞ்சிருவாரு அப்படின்னு எனக்கு தெரியல. கர்நாடக அரசின் செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க? கவனித்தீரா? எதை மன்னா? மூக்கல கை வச்சா ஓடு கத்தணும், காதல கை வச்சா பயங்கரமா கை தட்டணும், கொஞ்சம் மடியில கை வச்சா வெறி பிடிச்சு தலைவரை பாக்குற மாதிரி முன்னால பாயணும். புரிஞ்சுதா? ஏண்டா காட்டி அணைக்கு போறவன இந்த இளவ கர்மாந்திரத்துல ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். ஓடிப்பா. அண்மை செய்தி. என்ன நடந்தாலும் நான் வாய் திறக்க மாட்டேன் என சரித்திர புரட்சியை ஏற்படுத்தி வருபவர் முதலமைச்சர் விஜய் என திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் தெரிவித்தார். பொறி கிளம்புறது பூமியில தெரிதோ அவனா தமிழ். ஏண்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியல? இது நம்ம எல்லை இல்ல, இங்க எனக்கு பவர் இல்ல. இது ஏன் எல்லை, ஏன் கோர்ட். என்ன மீறி இனிமே எதுவும் பண்ண முடியாது. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்?
இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. எப்ப நீ ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்டடா. வீருக்கு வந்து பாதியில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. எங்கேயும் எப்பவும் எதுனாலும் கண்ணுல நெருப்போட கையில முறுக்கோட நெஞ்சில தில்லோட ஒத்தையாடுன்னு சமாளிக்கிறான் பாரு. கையால் அணைகட்டி தடுக்கிறதுக்கு நான் ஒன்னும் கால்வா இல்லடா. நீ என் நகத்தை வெட்டினா நான் விரல வெட்டிருப்பேன். நீ என் விரல வெட்ட நினைச்சாலே நான் கையை வெட்டிருப்பேன். நான் வெறும் கையோட அலைஞ்சதை விட அருவாளும் கையுமா அலைஞ்ச தாண்டா அதிகம். மானத்துக்கு தாண்டா பயப்படுவான் இந்த ஆதி மரணத்துக்கெல்லாம். எங்களெல்லாம் எப்ப காப்பாத்த போறீங்கன்னு கேட்டா என்னென்னமோ சொல்றீங்க. யோ நான் என்ன பண்ணணும்? என்ன சார் பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? உங்களை நம்பி தானே சார் நாங்களா இருக்கோம். வெறும் 5 பேர் உங்களால அடிக்க முடியாதா? யோ அதெல்லாம் சினிமா, பைத்தியக்காரத்தனமா உளறாத. ஆவாதுல்ல, ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்க கேள்வி கேட்கறது நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப பதில் கிடைக்கும்? இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருக்கா இல்லையா? இது நல்லா இல்ல. நல்லா இல்ல, கிளம்பு. அண்ணன் யாருன்னு தெரியுதா? யார் சார் வரே? இவரை தெரியல. டேய் இவரை தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். மாஸ்டர் மகேந்திரன். இவன் வந்து படம் நடிக்கிறவன், ஒரு ஆக்டர். இவன் கிட்ட எதுக்கிட்ட தேவையில்லாம அரசியல் கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? ஹலோ பிரதர், எக்ஸ்கியூஸ் கொஞ்சம் இங்க வாங்க. என்ன பண்றீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? என்ன வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இவன் கிட்ட வந்து அரசியல் கேள்வி கேட்டுக்கிறீங்க. அவன் வந்து பெரிய புடிங்கி மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கான். நார்மலாவே புடிங்கி தான் பேசுவான். எஸ் எஸ். கரண்ட் கட் ஆகுதா? சோலார் பேனல்னு ஒண்ணு இருக்கு, ஐடியா மாஸ்டர் குடுக்குறாராமா. ஏன்டா சோலார் பேனல்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். 6 மாசம் கேள்வியே கேட்காதீங்க. வேணா என் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துங்க. மெண்டல் மாதிரி பேசாத நாயே. நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு தான். என்ன மன்னிச்சிருக்கப்பா. இனிமேல் சோலார் சிஸ்டம் பத்தி பேச மாட்டேன். தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்தை தாண்ட மாட்டேன்டா. மெண்டல் மாதிரி பேசாது, சரியா? சரி, உனக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்ன படம் நடிக்க யாருமே கூட மாட்டாங்கன்னு ஒப்பார வச்சுட்டு இருந்தீல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. மாஸ்டர் படத்துல நடிக்கணும்னு அந்த மகேந்திரன் அழுதுருப்பேன் அப்பெல்லாம் சொன்னீல. நான் உனக்கு ஐடியா தரேன். மாஸ்டர்னு பேர் வச்சிருக்கல, என்ன மாஸ்டர்? டீ மாஸ்டரா, பரோட்டா மாஸ்டரா? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இந்த ஒரு மாசம் தாவேக அரசு நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? புரியல சார். காது கேட்காது. வா. இந்த ஒரு மாசம் தாவேக அரசு நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க? இந்த ஒரு மாசமா நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இந்த அரசு வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வி. இந்த அரசு வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வி. அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லி தொலையேண்டா. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. எனக்கு என்னடா தெரியும்? கோவில் முன்னாடி இருக்கிற மதுக்கடையை மூடுறது, ஸ்கூலுக்கு முன்னாடி மதுக்கடையை மூடுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டாஸ்மாக் கடையை மூடிட்டாங்க. ஆனா அந்த டாஸ்மாக் கடை இருந்த இடத்துல மணமகிழ் மன்றம் திறக்கப்பட்டிருக்கு. இதையத்தான் திமுக அரசு பண்ணிச்சு. அவன் பெரிய பிராடியா? அவன் பேர்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கியா? அப்புறம் இந்த கல்வித்துறை அமைச்சர், அடுத்ததாக நமது மாண்புமிகு கலவி அமைச்சர், அவருடைய நடவடிக்கை, லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். நான் அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சார். யார் சார் வரே? இவரை தெரியல. டேய் இவரை தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். கீழே போடா. அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர், அவருடைய நடவடிக்கை, இதெல்லாம் வீடியோல பாக்குறேன். உங்களை மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த 15ஆம் தேதி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படின்றதுக்கு என்ன இன்ஷூர் பண்ணிருக்கீங்க? நீங்க அதை வந்து கவுண்டர் வெரிஃபை பண்ணுங்க. யார் அவரே? இவரா? பெரிய மந்திரவாதி, ரொம்ப டேஞ்சரானவடா.
ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது சார். எத்தனை தடவைடா இதே கேள்வியை கேட்பீங்க சார் இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். நான் பார்த்த புது பங்களா எப்படி இருக்குது மாமா இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப கலைநயத்தோட ஓனர் கீ கொடுப்பாரு. வீட்டுக்குள்ளே போனாதான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல வந்து பெயிண்ட் அடிச்சு கொட்டுது, உள்ளே போன பெருசா சார் தெரியும் நம்மளுக்கு. காத்துதான் வருது. சுத்தம். ஏயா 24 hours ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க, எங்கேயா வருது? ரோட்ல இருக்கிற தெரு நாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும். யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெரு நாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஆனா நான் என்ன இங்கதான் மூளையில யூஸ் பண்ணணும் சொல்றேன். சரி சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட 2 பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. அண்ணன் உள்ள போய் துணி எடுக்கிற வரைக்கும் இதுல ஒரு பாக்கெட் எடுத்து ஒன்னொன்னா வீசணும். துணி எடுத்து முடிச்ச உடனே இன்னொரு பாக்கெட் எடுத்து ஒன்னொன்னா போடணும். ஒரு சில தெரு நாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பாத்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளவு ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு பிச்சைக்காரன் நாயே. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், அரசு வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு கேக்குறீங்க. கேட்கல மாற்றம் வந்துருச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஏன் இதுவரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. ஒரு வாடகை வீட்டுக்கு நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு அரசாங்கத்தை புதுசா கொடுத்துருக்காங்க. என்னடா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். நான் நரேஷ் என்ன முட்டாளுன்னு நினைச்சிட்டியா நீ? அதுக்குள்ள விமர்சனம், கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க சார். கடுமையான விமர்சனங்கள் அவங்க முன்வைக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் சார் நான் எது இருந்தாலும் மனசில் படுத்த ஓப்பனா பேசுவேன். அதுக்கு பொறாமை தான் சார் காரணம். விமர்சனங்கள் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு விமர்சனங்கள் வச்சா நல்லா இருக்கும். செந்தில், நீ சொன்ன கேசி தானே பயங்கர வயலண்டா இருக்க, ஏன் வெளியே விட்டீங்க? புடிச்சு பூட்ட வேண்டியதானே? எது பூட்டி வைக்கிறதா? கொஞ்சம் டைம் கொடுங்க சார். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும். யோ என்ன இவன் திரும்ப திரும்ப அங்கே நிக்கிற? சார் திருச்சி கிழக்குல நீங்க போட்டியிட போறீங்களா? சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ திருச்சி கிழக்குல போட்டு சார் நான் முதல்ல அரசியல் வரனா இல்லையான்னு நான் எங்க அம்மா முன்னாடியும் எங்க ரசிகர் முன்னாடி சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அது சொன்ன அப்புறம் அதை பத்தி பேசலாம் சார். அப்புறம் என்ன பயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி கரடியா காரி துப்புன அரசன்டா அவன். குறிப்பா தம்பு விட தெரியாத தற்குறிடா அவன். அவனை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுன இந்த லாரன்ஸ் புறம்போக்கு நாயி, எச்சகல நாயி, திருட்டு நாயி, எத்தனை பொறுக்கி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு டிக்கெட் வாங்கின காசுல வாழ்ந்துட்டு இருங்க. அந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, விஜய் ஆட்சியில பிரச்சனையா இருக்குன்னு மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள நாயோட கம்பேர் பண்ணி பேசுந்த நாய். சார் இவனை என்ன பண்ண சார்? ஒரு தெருவுல நம்ம போனோம்னா ஒரு தெருநாய் கூட குலைக்க தான் செய்யும். அதுக்கு பிடிச்ச பிஸ்கட் போடணும் அப்படின்னா என்னவா? விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்களா, அவங்க குலைச்சிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு பிடிச்ச பிஸ்கட் போனா அதுக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு பேசுறான். இந்த நாய்க்கு எவ்வளவு திமிரு இருந்தா அந்த மக்கள் இப்படி பேசுவான். எச்சிக்கலன் நாயிடா யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க, நான் உங்களை சொல்லுவேன்னா அழகு சுந்தரமாச்சே. இந்த நாய் திருச்சி இப்ப இடைத்தேர்தல் வருதுல, அதுல கூட டிவிக்கு சார்பா நிக்க போறானா. இந்த நாய் ஆட்சியில ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு மக்கள் கேள்வி கேட்டா அந்த மக்களையும் இப்படிதானே பார்ப்பான். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா நாய்களோட புத்தியும் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. இவன் எப்பயுமே இப்படிதான். உங்க முன்னேற்றத்துல கம்பு வெட்டி போடுறதே இவனுக்கு வேலையா போச்சு. மகேந்திரன் நாய் என்ன சொன்னுச்சுன்னா, இவனா மறுபடியும் வந்துட்டானா? 6 நாள் தங்கதுக்கே 6 ஆயுசம் முழுகிட்டான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா